கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம். பின்னும் கர்த்தர், பேதுருவே பேதுருவே, இதோ கோதுமைய சொலகு இது எல்லாமே நம்ம கல்ச்சர். சொலகுனால கோதுமைய புடைக்கிறது நம்ம ஆசியன் கல்ச்சர். ஆங்கிலேயர்கள் இதை செய்ய மாட்டார்கள். ஆனா ஜீசஸ் எந்த கல்ச்சரை சேர்ந்தவர்? நம்ம கல்ச்சர் அவரு. பேதுருலாம் நம்ம கல்ச்சரு. ஆசிய கண்டத்தை சேர்ந்தவங்க எல்லாமே. நம்முடைய கலாச்சாரம். அதனால ஜீசஸ் வெளிநாட்டு கடவுள் அல்ல. பைபிள் ஃபுல்லா நம்ம கல்ச்சர் புகுந்து விளாண்டு இருக்கு. அதுல ஒரு கல்ச்சர் தான் இது. சொலகினால கோதுமைய புடைக்கிறது போல சாத்தான் உங்கள் இருதயங்களை, அதுல இருக்க வேண்டிய வார்த்தை, சாத்தான் உங்கள் இருதயங்களை புடைக்கிறதுக்கு பெர்மிஷன், அனுமதி கேட்டுக்கொண்டான். அப்ப பாருங்க, கோதுமை சுலகினாலே புடைக்கப்படும், இருதயமோ டேஷ் 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 சாத்தானாலே புடைக்கப்படும். அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டது தப்பா கரெக்டா? நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி. தப்பா கரெக்டா? அப்ப இருதயத்தை புடைக்கிறதுக்கு யார் தேவைப்படுறா? யார் தேவைப்படுறா? மனிதனுடைய இருதயத்தை புடைக்கிறதுக்கு யார் தேவைப்படுகிறார்? சத்தமா வசனத்தை அப்படியே நம்புங்க. இருக்கிறத அப்படியே நம்புவோம். அந்த பழக்கத்துக்கு வருவோம். அடுத்த டாபிக் அதான் வருது. அப்படியே நம்புவோம், இருக்கிறத நம்புவோம். கோதுமையை புடைக்க சொலகு தேவைப்படுது. மனித இருதயத்தை புடைக்க என்ன தேவைப்படுது? சாத்தானுடைய ஆசை, அவனுடைய விருப்பம் தேவைப்படுது. மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல, அந்த வேட இயேசு தெளிவாவே பேசுறார். சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு. அப்ப கவனிங்க, கோதுமை பொறுத்த வரைக்கும் சொலக பார்க்கும்போது இதான் என்ன புடைக்கிற கருவின்னு அது பார்க்குது. சொலக பார்க்கும் போதெல்லாம் இதுல போட்டுத்தானே நம்மளை புடைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குது. அப்ப சாத்தான ஒரு விசுவாசி எப்படி பார்க்கணும்? எப்படி பார்க்கணும்? வசனத்துப்படி பேசுங்க. புடைக்கிற ஆள் அவன் தான். அவன் யாரு? புடைக்கிறாள். கோதுமையை எதுக்கு புடைக்கணும்? நல்ல பெரிய ஸ்திரீகள் சொல்லுங்க பார்ப்போம், வயசுல மூத்தவங்க. கோதுமையை எதுக்கு சொலகுல புடைக்கணும்? புடைக்கணும்னா என்னது? புடைக்கிறதுனா என்னது? பெரிய கோதுமையை சிறுசாக்குறதா? சொலவுல புடமா அப்படிம்பாங்க கிராம சைடு. என்ன புடைக்கிறதுனா என்னது? புடைக்கிறதா கோதுமைய? பாத்தீங்களா?
அப்ப ஜீசஸ் ஏன் உத்தரவு கொடுத்தாரு? இந்த வசனத்தை நீ இப்படி பார்க்கணும். சும்மா இருக்கிறாரா, இவர் போய் உத்தரவு கொடுத்துட்டாரு அப்படி நம்ம நினைக்கிறோம். அவர் ஏன் உத்தரவு கொடுத்தாரு? ஏன் உத்தரவு கொடுத்தாரு? எதை புடைக்கிறான்? அப்ப இருதயம் தான் என்னது? கோதுமை. அப்ப இருதயத்துல என்ன இருக்கு? அசுத்தமும் இருக்கு. கோதுமையில கோதுமையில இங்க வருங்க, கோதுமையில வேண்டாத காரியம் இருக்கிற மாதிரியே இருதயத்திலையும் வேண்டாத காரியம் இருக்கு. இருக்கா இல்லையா? அப்ப இருதயம் என்ன செய்யப்பட வேண்டும்? புடைக்கப்பட வேண்டும். இதுக்கு யார் சரியான ஆளு? கோதுமைக்கு எப்படி சொலகு சரியான பொருளோ, மனித இருதயங்களை புடைக்கிறதுக்கு சரியான ஆள் யாரு? இவர் சும்மா இருந்தாரு, அந்த நபர் தான் வந்து உத்தரவு கேட்கிறாரு. அதையும் கவனிங்க. உத்தரவு கொடுத்தாரா, உத்தரவு கேட்டுக்கொண்டானா? கூப்பிட்டு உத்தரவு கொடுத்தாரா, இவன் வாலண்டியா வந்து உத்தரவு கேட்டானா? உத்தரவு கேட்டுக்கொண்டான். அந்த வசனம் நன்மைக்கான வசனமா, நம்ம பயப்படுகிறதுக்கான வசனமா? நன்மை தானே? நன்மையா தீமையா? புரியுதுங்களா? புடைக்கும் போது தீமை, புடைச்சு முடிச்சா நன்மை. தீமையிலிருந்து உண்டாகிற நன்மை. அதனாலதான் ஜீசஸ் என்ன பண்ணாரு? ஓகே, பெர்மிஷன் கிராண்டட்னாரு. ஆமென். சரி, இந்த வசனத்தை அப்படி இதுவரையும் புரிஞ்சுக்கிட்டோமா? இப்ப நான் வேற மாதிரி பாக்குறேன். இதை பாருங்க. என் கூட எத்தனை தடவை பிசாசம் அக்கப்போர் கூட்டிருக்கிறான்னு, என் கூட எத்தனை தடவை இந்த படுவாவி அக்கப்போர் கூட்டினா தெரியுமான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சவுத் சைடு அக்கப்போர் அக்கப்போர், அவனோட அக்கப்போரா இருக்குங்க. எத்தனை தடவை அவன் அக்கப்போர் கூட்டினா தெரியுமா? ஐயோ, சொல்ல முடியல. எங்க உன்னை நம்ப விட மாட்டேறாங்க. தலைவலி பிடிச்சவங்க. அவர் பேசணும்னே நம்புவாங்க. நானு அவர் பேசிக்கிட்டு போவாரு, ஆரம்பிச்சுடுவாங்க கதையை. நம்பவே விட மாட்டாங்க. அவன் அக்கப்போருங்க அவனோட. அப்ப இங்க பாருங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். என் கூட எத்தனை தடவை பிசாசு அக்கப்போர் கூட்டிருக்கிறான்னு அப்படின்னு நான் சொல்றதை விட, நானு எத்தனை அக்கப்போற அவர் பார்த்துட்டு சும்மா இருந்தா தெரியுமா? அப்படி சொல்றதா எனக்கு சரியாப்படுது. எனக்கு அதான் சரியாப்படுது. இவனை சொல்றதை விட அவரை சொல்றதா எனக்கு சரியாப்படுதுன்னு சொல்ல வரேன். என் கூட அவன் எத்தனை தடவை அக்கப்போர் கூட்டும் போது அவர் பார்த்துட்டு இருந்தா தெரியுமா? எத்தனை அக்கப்போர் அவர் பார்த்துட்டு இருந்தா தெரியுமா? ஐயோ, இவன் அக்கப்போற கூட்டத்து ஒரு பக்கம், அது ஒருத்தர் பார்த்துட்டு வேற இருக்கிறாரு. அது வேற எனக்கு அப்படி இருந்துச்சுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இப்படி பாக்குறோமா? தொலைஞ்சி பிசாசு உயிரை வாங்குறான், இதை மட்டும்தான் பேசுறமே தவிர இதை யார் பார்த்துட்டு இருக்கா? அவரை பார்க்க தவறுற முத்தீங்களா, அங்கதான் பிசாசு ஜெயிக்கிறான். ரகசியம். அவன் நம்மளை நோண்டும் போது, கிள்ளும் போது, காயப்படுத்தும் போது, அழுவைக்கும் போது நம்ம அவனை பார்த்தே அழுகுறோம்ல, அது அங்க ஜெயிச்சிடறான். அவனையே சொல்றோம்ல, அவன் ஜெயிக்கிறான். அவரை பார்க்கிறவன் அவனை தோக்கடிச்சிட்டான். அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். பார்த்துட்டான் யோகு. போடி பைத்தியக்காரமே பேசுறியே, கர்த்தர் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? அவரை பார்த்துட்டான். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, ஒரு 3 வசனத்தை வாசிங்க, அப்புறம் டாபிக்ல போகலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா 4ஆம் அதிகாரத்தை?
எடுக்காதவர்கள் எடுங்க பார்க்கலாம். 13ஆம் வசனத்தை வாசிங்க. யாருடைய பார்வைக்கு? யாருடைய பார்வைக்கு? நம்மை உண்டாக்கின கர்த்தருடைய பார்வைக்கு. மறைவான சிருஷ்டி படைப்பு ஒன்றுமில்லை, சக்கலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளி அரங்கமாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:13. அப்புறம் அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நிர்வாணமா இல்லை, ட்ரெஸ் போட்டிருக்கோம். ஆனா நாம அவரை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் போடாம நிர்வாணமா இருக்கோம், இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் நிர்வாணத்தை மூடி இருக்கோம். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் நாம அவருக்கு நிர்வாணமா தான் இருக்கிறோம். நம்புறீங்களா? அப்ப அவருடைய பார்வைக்கு முன்பாக சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாய். அண்டர்லைன் வேர்டு அதெல்லாம். நிர்வாணம் என்ன அர்த்தம்? என்ன 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 மீன் பண்றாரு அந்த வேர்டு? எதை குறிக்குது? என்ன நிர்வாணம்? டிரான்ஸ்பரண்டா இருக்கு, ஓப்பனா எல்லாமே அப்படி இருக்கு, எல்லாமே அப்படி தெரியுது. நம்ம உடம்புடைய ஆரம்ப புள்ளி வரைக்கும் அவர் தெரியுது. அங்கிருந்தா உடம்பு ஃபார்ம் ஆனது, அது வரைக்கும் பார்க்க, புள்ளி வரைக்கும் அவர் பார்க்கிறாரு. நம்ம இருதயத்தினுடைய ஆத்மாவுடைய ஆரம்ப புள்ளியை பார்க்கிறாரு. அங்கிருந்தா ஆத்மா டெவலப் ஆகுது, அந்த புள்ளியே அவர் தெரியுது. இதுதான் யோபு பேசுவாரு. அவருடைய 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 கண்களுக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்து இருக்கு, நரகம் மூடப்படாது இருக்கு அவர் சொல்வார். நரகம் எப்படி இருக்கான்? நரகம் இருக்கா இல்லையாங்கிறதே பட்டிமன்றம் உலகத்துல. ஆனா அவருக்கு முன்பாக நரகம் திறந்து கிடக்கான், திக்கு திக்கு எரிஞ்சிட்டு இருக்கான். பாதாளம் வெளியாய் திறந்து கிடக்கான், ஓப்பனா. ஒரு டேங்க் ஓப்பன் பண்ணி, டேங்கோட மூடி திறந்து வச்ச மாதிரி அவருக்கு நரகம் ஓப்பன்ல இருக்கு. நாம இருக்கா இல்லையான்னு பேச்சு போயிட்டு இருக்கீங்க நமக்கு. அப்ப அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, நிர்வாணமா இருக்கு. கன்ஃபார்மா? அப்ப எப்பவுமே இந்த ஒரு ஆங்கிள், இந்த ஒரு ஐசைட், இப்படி ஒரு பார்வை நமக்கு இருக்கணும், நிர்வாணமா இருக்கு. நம்பர் 2, சங்கீதம் 34 எடுங்க. சங்கீதம் 34:8 வாசிக்க வேண்டாம். சங்கீதம் 34 எடுத்துக்கங்க எல்லாருமே, எல்லாரும் எடுங்க. 34 எடுத்தாச்சா? 8ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இதே இது சங்கீதம் 119 கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறான்னு வந்திருக்கு. ஓகே ஓகே. நம்பர் 2, கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய கேரக்டர் என்ன? கர்த்தருடைய கேரக்டர் நல்லவர். முதல் வசனம் எதை சொல்லுது? கர்த்தருடைய ஃபேக்டர், அவருடைய ஃபேக்டரை பேசுது. முதல் வசனம் எபிரேயர் 4:13. சங்கீதம் 34:8 அவருடைய கேரக்டரை பேசுது. பிரிக்கணும் கரெக்டா. இது அவருடைய கேரக்டர், அது அவருடைய ஃபேக்டர். நம்பர் 3, லூக்கா 1ஆம் அதிகாரத்தை எடுக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம், லூக்கா 1ஆம் அதிகாரத்தை எடுக்கலாம். எடுத்தாச்சா? லூக்கா 1ஆம் அதிகாரம்,
எடுத்தவங்க எடுக்காதவங்களுக்கு உதவி செய்யுங்க. 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவதூதன் சொல்லுகிற வார்த்தை, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இது தேவனுடைய எதை பேசுது? ஃபேக்டரை பேசுது. ஆமேனா? அப்ப தேவனுடைய ஃபேக்டர் 2 பார்த்தோம், தேவனுடைய கேரக்டர் 1 பார்த்தோம். இது எல்லாமே பைபிள்ல இருக்கா? இருக்குதானா? சரி, இப்ப கேள்வியெல்லாம் கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். இதெல்லாமே என்ன இருக்கு? பைபிள்ல இருக்கு. முதல் எபிரேயர் 4:13 என்னத்தை பார்த்தோம்? என்ன சொல்றீங்க? என்ன சொல்லுங்க ஷார்ட்டா. அதை என்னத்தை பார்த்தோம்? விளக்கம் கொடுங்க. என்ன ஃபேக்டர் அது? அப்ப சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறதுங்கிறத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். சரியா பாருங்க. சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக நடக்கிறது, நிகழ்கிறது, நடந்தே இருக்கிறது, சம்பவிக்கிறது. கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கா? இன்னொன்னு எக்ஸ்ட்ராவா சொல்றேன், வேற மாதிரி. அவருக்கு தெரியாம உலகத்துல எதுவும் நடக்கிறதில்லை. அந்த வசனத்துல புரிஞ்சுக்கலாமா? கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கா? இப்படி ஷார்ட்டா புரிஞ்சுக்கோமா? அவர் தெரியாம என்ன செய்யாது? நடக்கிறதில்லை. 2வது, அவருடைய கேரக்டர் என்ன? அவர் நல்லவர், அப்படின்னா நேர்மையானவர், அப்படின்னா நியாயம் உள்ளவர், அப்படின்னா அக்கிரமக்காரர் இல்லை, அப்படின்னா அவருக்கு அக்கிரமம், அநியாயம், அயோக்கியத்தனம், கெடுதல் இதெல்லாம் அவருக்கு என்ன செய்யாது? என்ன செய்யாது? இதெல்லாம் என்ன செய்யாது? அவருக்கு பிடிக்காது. அவர் நல்லவரா இருக்கிறதுனால அயோக்கியத்தனம், மொல்லமாரித்தனம், அப்புறம் அநியாயம், அக்கிரமம், கெடுதல் இதெல்லாம் என்ன செய்யாது? அவருக்கு பிடிக்காது. ஒத்துக்கலாமா? அத சங்கீதம் 34:8 எப்படி புரிஞ்சுக்கலாமா? நம்பர் 2. நம்பர் 3 என்னது? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படின்னா அவரால முடியாதுன்னு சொல்ற ஒரு காரியம் இந்த உலகத்துல கிடையாது. சரியா? எதனால முடியாதுப்பா, அதனால முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல அவர் மாட்டார். ஒத்துக்கலாமா? இந்த 3 வசனமும் பைபிள்ல இருக்குதானா? மற்றவங்க இந்த வசனத்தை உங்களை ஆறுதல் படுத்த, உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த பெரும்பாலும் இதை பயன்படுத்துவாங்க. இந்த வசனங்கள் எல்லாமே. பிரதர், உங்களுக்கு பணத்தை திருடி போயிட்டாங்களா? உங்களை அடிச்சிட்டாங்களா பிரதர்? உங்களை ஏளனமா பேசிட்டாங்களா பிரதர்? கர்த்தர் அதை பார்த்துட்டா இருந்தார் பிரதர். கர்த்தர் யார் பார்க்கறாங்களோ இல்லையோ அப்படிங்க பிரதர், கர்த்தர் பார்த்தார் பிரதர், பலன் செய்வார். ஆறுதலா இருக்கா? இந்த பாயிண்ட் ரொம்ப ஆறுதலா இருக்கா? அதுக்கு அதை பயன்படுத்துவோம். அப்புறம் பிரதர், சிஸ்டர், நீங்க யாருக்கு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள கண்ணீர் வடிச்சீங்கல்ல, கர்த்தர் அதை பார்த்தார். உங்க கண்ணீருக்கு கர்த்தர் பலன் தருவார். நல்லா இருக்கா? ஆறுதலா இருக்கா? எபிரேயர் 4:13 பயன்படுத்தப்படுகிற மெத்தடுகளை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். கர்த்தர் பார்த்தார். யாருக்கு தெரியாம உள்ள குமுறுனீங்கள, கர்த்தர் பார்த்தார். கர்த்தர் பார்த்தார். தைரியமா இருங்க பிரதர், தைரியமா இருங்க சிஸ்டர். உன் கண்ணீரை கண்டேன் எசேக்கியாட்ட சொன்னார். ஆனா இது எசேக்கியாக்கே தெரியாது. கர்த்தர் பார்த்தார். ஆகார் வனாந்தத்துல அலைஞ்சு தெரிஞ்சாங்க. ஆனா கர்த்தர் ஆகார பார்த்தார். பிள்ளையின் அழுகுரலை கேட்டார்.
எரேமியா எபிரேயர் 4:13. இப்படி பல கோணங்கள்ல மெசேஜ்கள் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. நல்லவருக்கு சொல்லவே வேண்டாம். ஒரு கூட்டம் வரிஞ்சிட்டு நிக்குது. நல்லவர் நல்லவர், யார் சொன்னா நல்லவர் அவர்னா என்ன அப்படின்னு வந்துட்டாங்க. சொல்லவே தேவையில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, சொல்லவே தேவையில்லை. அவர் வல்லமைகள் குறுகி போகவில்லை. நிறைய ரைட்டா. இப்ப இந்த 3 வசனமும் பைபிள்ல இருக்கு. இந்த 3 வசனத்தையும் கிறிஸ்தவம் பயன்படுத்த தவறுவதில்லை, தவறாமல் இருக்கிறார்கள். இந்த 3 வசனமும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எடுத்து பேசி அனுப்பிடுவாங்க, மெசேஜ் ஆக்கிடுவாங்க, உண்டு. ஆனா தேவனுடைய கிருபை பெற்ற நமக்கோ இப்ப இந்த வசனத்தை ஆண்டு வேற மாதிரி காட்டுறாரு. அப்படி கவனிங்க, ரெக்கார்ட் ஆகட்டும். அப்ப எபிரேயர் 4:13 படி அவருடைய கண்களுக்கு முன்பாகவே சகலமும் நடக்கிறது, நிகழ்கிறது, சம்பவிக்கிறது, அரங்கேறுகிறது, நடந்தேறுகிறது. இதுல நோ டவுட் அட் ஆல், ஒரு சந்தேகம் கிடையாது. சரிதானா? இப்ப ரீசண்டா கொல்கத்தால ஒரு பயிற்சி மருத்துவரை பல ஆண்கள் சிதைச்சிட்டாங்க. சிதைச்சி கொலையும் செஞ்சுட்டாங்க. கரெக்டுங்களா? உண்மையா இல்லையா? இது கேஸ் போயிட்டு இருக்கு. இதை ஆள் தேடிட்டு இருக்கிறாங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சம்பவத்தை பத்தி பயங்கரமா பேசப்படுது. அவங்க என்னென்ன பண்ணி அந்த பெண்ணோடைய உடம்ப சிதைச்சாங்க. சரிங்களா? அந்த சம்பவத்தை யூடியூப்ல பாக்குறவங்களும் அது விஷயமா கேள்விப்படுறவங்களும், ஒரு கேள்விப்படுகிற அவிசுவாசி ஆகட்டும், ஒரு கேள்விப்படுகிற விசுவாசி ஆகட்டும், அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டவனே என்ன மனசு நினைக்கிறாங்க? என்ன வரும்? நினைச்சது யாரு? என்ன நினைப்பு வரும்னு அசிய உமன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பெண்ணா இருக்கிறவங்க பேசுங்க, என்ன நினைப்பு வரும்? எவ்வளவு மோசமா இருக்காங்க. அட படுபாவிலா, அட அயோக்கியங்களா, நாட்டுல என்ன நடக்குது பாருங்க. எவ்வளவு எப்படிங்க சொல்றது? அட பாவிகளா, அப்படி பண்றீங்களா? உங்களுக்குலாம் சாவே வராதுடா, நல்ல சாவே வராதுடா. கரெக்டா? இப்ப கேள்வி என்னன்னா, இந்த கொடூரமான சம்பவம் எபிரேயர் 4:13 படி கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நடந்ததா இல்லையா? சொல்லுங்க. 5 நிமிஷம் லேட்டான பரவாயில்ல, முக்கியமான டாபிக் இது. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு தானே? எஸ். நம்ம எல்லா சம்பவத்தை கவனிச்சோம், சம்பவத்தில் இடம்பெற்ற நபர்களை கவனித்தோம். ஆனா அந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபரை நாம பேச தவறுறோம், கவனிக்க தவறுகிறோம் என்பது என்னுடைய வருத்தம். அதுதான் கவனிக்க தவறுகிறோம். எல்லாத்துக்கும் இந்த வசனத்தை பேசி விசுவாசிகளை பலப்படுத்த தெரிஞ்ச நமக்கு இந்த சம்பவத்துல ஏன் அந்த வசனத்தை கட் பண்ண மனசு வந்துச்சு? ஏன் கட் பண்றீங்க தான் கேள்வி. கண்களுக்கு முன்பாக நடந்ததா? அப்ப நீங்க கூட அந்த சம்பவத்துல இல்ல பக்கத்துல. ஆனா அந்த சம்பவத்துல மிக நெருக்கமா யார் இருந்தா? யார் இருந்தா? அப்ப ரொம்ப நரகமே அவருக்கு முன்பாக மூடப்படாது இருக்குமானால்
இந்த சம்பவம் எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. கேள்வி புரியுதா? ரொம்ப டிக்டோவா அவர் அங்க இருக்கிறாருன்னா நீங்க அப்படி நினைக்க கூடாது. அவர் எதையெல்லாம் பார்க்கிறாரோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறதா மீனிங். இருந்தா தானே பார்க்க முடியும். பார்க்கிறாரு என்ன அர்த்தம்? இருக்கிறாரு. கேள்வி புரியுதா? பார்க்கிறாருன்னா இருக்கிறான்னு அர்த்தம், இருக்கிறாருன்னா பார்க்கிறாருன்னு அர்த்தம். நீ புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சம்பவம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நடந்தது, சம்பவித்தது, அரங்கேறினது. இத மனசார ஒத்துக்கிறவங்க மட்டும் அலையில சொல்லுங்க. புரியுதுங்களா? அவர் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சா, அவர் கண்களுக்கு வெளியே நடந்துச்சா? இந்த கேள்விக்கு மட்டும்தான் பதில். அவருக்கு தெரிஞ்சு நடந்துச்சா, அவருக்கு தெரியாம நடந்துச்சா? இதான் கேள்வி. சொல்லுங்க. அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா, தெரியாம தெரியாம நடந்துட்டு அப்புறம் தெரிய வந்துச்சா? கேள்விக்கு பதில். தெரிஞ்சுதான் நடந்துச்சு. அப்ப நீங்க தெரியாம நடந்துருச்சுன்னு சொன்னாலோ, அதனால கர்த்தர் பார்க்கலன்னு சொன்னாலோ, நீங்க எபிரேயர் 4:13 மறுதலிக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா பட்சபாதம் காட்டுறீங்கன்னு அர்த்தம். ஆறுதலுக்கு எடுக்கிறது, இதுக்கு கழட்டி விட்டுறது. இது நிறைய நடக்குது. நம்பர் 1. ஓகே. அப்ப கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக அந்த காரியம் நடந்தேறினது. இதுல தெளிவா இருக்கிறேன். எரேமியர் 4:13 படி நான் அப்படி விசுவாசிக்கிறேன். அந்த விஷயத்த, இந்த பாயிண்ட மனப்பூர்வமா விசுவாசிக்கிறேன். கொஞ்சம் கூட அந்த பிசிறு இல்லை நெட்ட. தெளிவா இருக்கு. ஆமே. சரி, சங்கீதம் 34:8 என்ன சொல்லுது? அவர் நல்லவர். சரி, அவர் நல்லவர் அப்படின்னா இந்த சம்பவத்தை நேருக்கு நேரா பார்த்த கர்த்தர் நல்லவர் அப்படின்னா இந்த சம்பவத்தை அவர் தடுத்தாரா, தடுக்கலையா? தடுக்கல. ஒண்ணு, அந்த சம்பவம் அவர் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. தடுத்தாரா, தடுக்கலையா? எனக்கு தெரியாம நடந்துருச்சுன்ட்டு சொல்ல மாட்டார். தடுக்கல. நம்பர் 1. கண்ணுக்கு முன்னால நடந்தும் தடுக்கல. ஒருவேளை அவர் கெட்டவரா இருப்பாருன்னு பார்த்தா நல்லவர். இப்ப நல்லவருக்கு இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் பிடிக்குமா, பிடிக்காதா? பிடிக்காது. நல்லவரா இருந்தும் இப்ப என்ன செய்யல? அவரு என்ன செய்யல? தடுக்கல. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கலாமா? அத தடுக்கல. சங்கீதம் 34:8 இப்படி வச்சு பார்த்தோமா? இந்த சம்பவத்துல கனெக்ட் பண்ணி பார்த்தோமா? தடுக்கல. சரிங்க, அவர் அங்க இருந்தாருங்க, இல்லாமனா ஒண்ணும் இல்லைங்க. ஏன்னா எரேமியர் 4:13 அப்புறம் பொய்யா போயிரும். சரிங்க, ஆனா அவர் நல்லவர் தாங்க, அவருக்கு இந்த விஷயம் பிடிக்காதுங்க. பிடிக்குன்னு சொல்ல முடியாதுங்க, பிடிக்காதுங்க அவருக்கு. ஏன்னா சங்கீதம் 34:8 அவர் நல்லவர்னு சொல்லுதுங்க. சரி, ஏன் தடுக்கல? ஏன் கேள்வி. அப்ப ஏன் தடுக்கல? நம்பர் 3, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அது பாருங்க, அவர் இருந்தாருங்க, நல்லவரும் தாங்க. ஆனா பாருங்க, இதை தடுக்கிறதுக்கான அந்த சக்தி அவர்கிட்ட இல்லைங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தடுக்க முடியும் தானே? அப்ப தடுக்க முடிஞ்சவராயிருந்தும் ஏன் தடுக்கல? எல்லாரும் சம்பவத்தை பார்க்கிறோம், சம்பவத்தில் இடமற்ற ஆட்களை பார்க்கிறோம், அதை பார்த்து எல்லாம் பேசி முடிச்சிடுறோம். விசுவாசி வரைக்கும், ஊழியன் வரைக்கும். நான் பைபிளை விசுவாசிக்கிறதுனால, நான் கர்த்தரை இப்படி இருக்கிறாருங்கிறத 100% நம்புறதுனால என்னுடைய பார்வை அங்க இருக்கு. அங்க இருந்து வரேன் நான். அப்ப தடுக்கல. ஆமேனா? ஆமேன் இல்லையா? சரி, இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு கொதிக்கிற ஒரு மனிதன், கொதிக்கிற ஒரு மனுஷி, கொதிக்கிற
ஒரு மனுஷன் ஒருவேளை அந்த சம்பவம் நடக்கும்போது அங்க இருந்திருக்கும் பட்சத்தில், கவனிங்க, கேள்வி ஷார்ப்பா இருக்கும். அங்க இருந்திருக்கும் பட்சத்தில் அந்த அந்த மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக அந்த காரியம் நடக்க இருக்கும் பட்சத்தில் அந்த மனிதன் ஒருவேளை நல்ல குணமுள்ள ஆளா இருந்து இவைகளை அருவருக்கிற ஆளாக மனுஷனாக இருக்கும் பட்சத்தில், இரண்டாவது. மூணாவது, இந்த சம்பவத்தை நடக்க முடியாத அளவுக்கு அதற்கான சக்தியுடைய மனிதனாக மனுஷியாக இருக்கும் பட்சத்தில் அப்படி பூதுனாலே எரிஞ்சிருவாங்க. அந்த மனுஷன் போய் இதை பார்த்தவனே பூதுனால எரிஞ்சு விழுந்துருவாங்க. அந்த பொண்ணை காப்பாற்றப்பட்டுருவான். இப்படி செய்ய முடிந்த சக்தி பெற்ற மனுஷியாக மனிதனாக இருக்கும் பட்சத்தில் என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்குமா? கொதிக்கிற ஒரு ஆளை பத்தி பேசுறேன். கொதிக்கிற ஒரு ஆளு இப்படிப்பட்ட சிறப்புகளை உடைய ஆளா இருக்கும் பட்சத்தில் அந்த மனுஷன் என்ன செய்வான்? என்ன செஞ்சிருப்பான்? காப்பாத்திருப்பானா? தட் மீன்ஸ் தடுத்திருப்பான்ல. as a நார்மல் மேன், ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிற நம்ம இருதயத்துக்கு இதை என்ன செய்யணும்னு தோணுது? தடுக்கணும், பொசிக்கணும். நினைக்கும் போதே பொசுக்கொண்டவன. இப்ப இந்த சம்பவம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவனுக்கு தூக்கிலிடணும். யார் பண்ணாங்களோ அப்ப அந்த அந்த உண்மை தன்மை, அந்த இருதயம் வெளியே வருது. நல்ல இருதயம் இப்படி பண்ணியிருக்கான் பாருங்க. விடக்கூடாதுங்க, சீக்கிரத்துல நீதி கிடைக்கின்றேன். எல்லாம் பேசுறோமா? இப்படி பேசுறவங்களுக்கு நான் சொல்ற அந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்களா இருந்தா என்ன நடந்திருக்கும் கேட்கிறேன். இந்த சம்பவம் நடந்திருக்குமா? நடக்காதா? நடந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா இந்த லட்சணங்களை அப்படியே உடைய தெய்வம் கர்த்தர் இருந்தும் இது என்ன நடந்திருக்கு? தேவன் தடுக்கல. இந்த பாயிண்ட முதல்ல ஒத்துக்குங்க சொல்றேன். தேவன் தடுக்கல. தேவன் தடுக்கல. அவர் தடுத்திருப்பாரேயானால் சம்பவம் நடந்திருக்காது. நம்புறீங்களா? அவர் தடுக்கல, சம்பவம் நடந்துச்சு. ஆமென். சரி, முடிப்போம். இப்ப ஒரு கொடூரமான கொலை, ஒரு கொடூரமான கற்பழிப்பு சம்பவம், ஒரு கொடூரமான ஆக்சிடென்ட், ஒரு பயங்கரமான இயற்கை பேரழிவு. நாளை சொல்றேன், கவனிங்க. பயங்கரமா வெட்டி கொண்டாயா, முகம் கூட தெரியலையா, செதைச்சிட்டாங்கயா. இதை கேள்விப்படும் போது மோசங்க, செதைச்சிட்டாங்க அந்த பொண்ணை. கேள்விப்படும் போது எவ்வளோ பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நினைக்கிறீங்க? ஐயோ, எலும்பெல்லாம் தனித்து. கேள்விப்படும் போது கொடூரமான ஆக்சிடென்ட்டுங்க, ட்ரெயின் ஆக்சிடென்ட். அப்புறம் பயங்கரமான இயற்கை பேரழிவு. ஐயோ, சுனாமி வந்து அள்ளிட்டு போயிருச்சுங்க. எவ்வளவு நிலச்சரிவு தெரியுமா? வீடே போஞ்சு போயிருச்சுங்க. எத்தனை பேர் உயிரோட போயிட்டாங்க. இயற்கை பேரழிவு. இந்த மாதிரி விஷயங்களை நான் கேள்விப்படும் போதெல்லாம் எனக்கு அவர் யாவும் தான் வரும். என்ன பண்ணீங்க ஆண்டவரே? நீங்க இருந்தீங்க தானே? நீங்க நல்லவர் தானே? தடுக்க முடிஞ்சவர் தானே? சக்தி இருக்கே. என்ன பண்ணீங்க ஆண்டவரே? என்ன பண்ணீங்க ஆண்டவரேன்ட்டு நான் அவரை கேட்பேன். என் கண்ணு அவரை தேடும் எப்பயுமே. இன்னைக்கு அசான்டேட், இன்னைக்கு அதே தான். இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அவர் எங்கன்னு தேடும் மனசு. ஆண்டவரே என்ன பண்ணீங்க? ஏன் தடுக்கல? ஏன் தடுக்காம விட்டீங்க? அவரை தேடு. ஆமே, முடிச்சிடலாமா? நம்ம மனசு அதை தேடுதா? அதாவது ஏன் தடுக்காம விட்டாருங்கிறது செகண்ட் பார்ட், அது நுணுக்கமான ஆராய்ச்சி. ஆனா 3 வசனங்களின் அடிப்படையில நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஆழமான சத்தியம்,
தேவன் தடுக்கல. அதனாலே ஆனபடியினாலே இந்த நிகழ்வு நடந்தது என்பதை மனசார உள்ளதின்படி ஒத்துக்க தைரியம் ஒரு விசுவாசிக்கு வரணும். வருமா? இதை சொல்லித்தரோமா சபைக்கு? ஒரு விசுவாசிக்கு இந்த விஷயத்துல கர்த்தரை பாருங்கன்னு சொல்ல மனசு வருதா? இப்படி சொல்லி தந்திருந்தோம்னா அவர் நல்லதா செய்வாரு, தீமைக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டு வரிஞ்சிட்டு வர்றாங்கல்ல, ஒளிஞ்சிருவாங்க அவங்களாம். இதை சொல்லி கொடுத்தீங்கன்னா. நீ சொல்லித்தர மாட்டீங்க. நீங்க தான் நீ எதை சொல்லி தருவீங்க தெரியுமா? பூரணமான எந்த வரமும் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் இதையே தான் பேசுறீங்களே தவிர அந்த வசனத்தை பொதுவா வச்சு ஒரு நடுநிலைமையோட பார்த்து பேச மாட்டேங்கிறீங்களே. அதான் இப்படி வரிஞ்சு வாரி வர்றாங்க. கர்த்தர் நல்லவர், யார் ஒரு கட்ட சொல்றது? இப்ப இதுக்கு என்ன பேர் சொல்றது? முடிக்கிறேன். கடவுள் இப்படி நடந்துக்கிறது. கடவுள் எப்படி நடந்துக்கிறாரு? இப்படி நடந்துக்கிறது. கடவுள் இப்படி அங்கதான் இருக்கிறாரு. நல்லவர்னு சொல்றீங்க, தடுக்க முடிஞ்சவர்னு வேற சொல்றீங்க. தடுக்கல. இப்படி கடவுள் நடந்துக்கிறத வச்சு கடவுள் நல்லவர் இல்லை என்று நம்புவதற்கும் கடவுள் நல்லவர் இல்லை என்று சொல்வதற்கும் மனிதர்களுக்கு இது உதவி செய்யுது. குறிப்பா நாத்திகர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு இந்த பாயிண்ட். ஏங்க சுனாமி வச்சு எங்க போனாரு கடவுளை? ரொம்ப ஹெல்ப் பண்ணு, சப்போர்ட் பாயிண்ட் இதெல்லாம் உங்களுக்கு. சும்மா ஹெவியா எடுத்து வந்து உட்காருவாங்க. கடவுளே உட்காருங்க, இதெல்லாம் சூப்பர் பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன பண்ணாரு? அவ்வளோ கொடூரமா? அங்க நீங்க எதை காப்பாற்ற மாட்டீங்க? கடவுள் இப்படி நடந்துக்கிறது கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர் நல்லவர் இல்லை என்று சொல்ல அவ்வளவு பேருதவி பண்ணுகிறது. நம்பலாமா அந்த பாயிண்ட? ஆமென். அப்ப 3 வசனங்களை இப்படி பார்க்கிற பார்வை நமக்கு இருக்கணும். இதுல பட்சபாதம் வசனத்துல காட்டக்கூடாது. இல்ல அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, இல்ல அப்ப அங்க இல்ல அவரு, அப்படி சொல்லக்கூடாது. அப்படி இல்லையே, அவர் இல்லையே அப்படி சொல்லக்கூடாது. அப்ப 4:13 மறுக்கிறீங்க நீங்க. ஆமென் ஆமென் சொல்லலாமா? அப்ப என்ன மாதிரி எல்லாரும் பார்க்கணும்னு ஆசை. இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்படும் போது, சம்பவத்தை நேரடியா பார்க்கும் போதே, நான் நிறைய பார்க்கும் போதே இந்த உடனே அவர் உடனே வரும். அல்லவரே என்ன பண்ணீங்க, எங்க இருந்தீங்க, என்ன தடுக்காம போய் இப்படிதான் கேட்பேன் அவர்கிட்ட. தடுக்காம போயிட்டீங்க, என்னாச்சு? ஏன் ஒரு மனுஷன் பைக் ஓட்டி இப்படி விழுந்து இப்படி கிடக்குறான், என்ன பண்ணீங்க? உடனே தான் மனசு கேட்கணும். ஏன்னா இப்படி யார் மனசுலாம் கேட்குதோ அவங்க இந்த 3 வசனத்தை 100க்கு 200% நம்புறாங்கன்னு அர்த்தம். பாரபட்சம் காட்டாம நம்புறாங்கன்னு அர்த்தம். பட்சபாதம் காட்டல அவங்க. ஐயோ இப்படி சொன்னா கர்த்தருக்கு கெட்ட பேர் வந்துருமே, இது எப்படி சொல்றது? அப்ப வசனம் பொய்யா? அவ்வளவுதான். வசனம் பொய்யா? வசனம் உண்மைதானே? பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் தெரியலங்கிறத விட்டு சொல்லிட்டு போயிருங்க. ஆனா மழுப்ப கூடாது, வசனத்தை மழுப்ப கூடாது. அதான் இருக்கே. நீ மழுப்புறதுனாலதான் நிறைய வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமென்.